சொத்துக்கள் சைடு வந்து கை ரொக்கம் 17,000, சரக்கிருப்பு 11,000, கடனாளிகள் 60,000. அதில் இருந்து தான் நம்ம எதை கழித்து காட்டணும், ஐயக்கடன் ஒதுக்க நம்ம கழித்து காட்டணும். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஐயக்கடன் ஒதுக்க நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடனாளிகள் மீது 1% ஐயக்கடன் ஒதுக்கு. அப்போ கடனாளிகள் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, இறுதியில் 60,000. 1/100 அப்படின்னு நம்ம போட்டு மென்ஷன் பண்ணி கழித்து காட்டினோன்னா நமக்கு என்ன வரும், 600 வரும். ஓகேங்களா? அதை நம்ம கழித்து வெளிக்காலத்தில் 59,400. பெறுதற்குரிய மாற்று சீட்டு 35,100. அறைகலன் 30,000. அப்போ அதுலேயும் தேய்மானம் கொடுத்துருக்காங்க. அறைகலன் மீதான தேய்மானம் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 5%. அப்போ நமக்கு அறைகலன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000ல் 5%. 30,000 × 5/100 அப்படின்னு நம்ம போட்டோன்னா நமக்கு அறைகலன் மீதான தேய்மானம் 1,500. அதை கழித்து காட்டினோன்னா 28,500. ஓகேங்களா? அப்போது நம்ம இங்கே எல்லாமே போட்டாச்சு. அப்போ கடைசி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 1,51,000. ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சிருச்சு, டேலி ஆகிட்டு. இதோட நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது. எடுத்துக்காட்டு சம் எல்லாமே முடியுது. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. வியாபார கணக்கில் நம்ம என்னென்ன இதை எடுக்கணும், லாப நட்ட கணக்கில் நம்ம எதை எடுக்கணும், எது நமக்கு கொடுக்கலையோ அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பில் கடனாளிகள் மீதான ஐயக்கடன் ஒதுக்கு, தேய்மானம் அதெல்லாம் என்ன செய்யணும், அந்தந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும், கழித்து காட்டணும். கழித்து காமிச்சாச்சு அப்படின்னா இந்த மாடல் சம் ரொம்ப ஈஸி. ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த சம் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி இன்னையோட நமக்கு அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன செய்யுது, முடிவடையுது. ஓகேவா? நாளையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர், 2வது சாப்டர் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். இல்லை இந்த சம்மில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.